கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம். அதில் 119 சங்கீதம், அதில் 125 வசனம். சங்கீதம் 119, 125. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வு உள்ளவனாக்கும். இன்றைய தினம் நாம் தேவனுடைய அடியான்களாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். தாவீது ரொம்ப அழகா சொல்றார், நான் உம்முடைய அடியேன் அப்படின்னு. நம்ம யாரோட அடியானாக இருக்கிறோம்? உலகத்தின் அதிபதிக்கு இருக்கோமா? இல்லை நம்மளை படைத்த, நம்மளை பேர் சொல்லி அழைத்த, தமது சாயலாக நம்மளை படைத்த தேவனிடத்தில் ஒரு அடியாராக இருக்க ஆசைப்படுகிறோமா? இதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனம் பாருங்க, நான் உமது அடியேன். அப்ப தேவனுக்கு அடியானாக இருப்பதற்காக தான் நம்மளுடைய அழைப்பு. அப்ப தேவனுடைய அடியார்னா என்ன? தேவன் தான் நம்மளோட தலைவர், கர்த்தர் தான் நம்மளுடைய தலைவர். தலைவர் சொல்வதை கேட்டுதான் தொண்டர்கள் கீழே இருக்கவங்க நடக்க வேண்டும், தொண்டர்கள் நடக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் எப்படி? மேய்ப்பன் காட்டுற இடத்துக்கு தான் நல்ல ஆடுகள் போகும். ரிபுலியன் ஆடுகள் அது பாட்டு அதிர்ஷ்டத்துக்கு ஓடும், அது வேற. ஆனா நல்ல ஆடுகள் என்ன பண்ணும்? நல்ல மேய்ப்பன் சொல்ல சத்தத்தை கேட்டு போகும். அதுக்காக ஓடின ஆடுகளை தேவன் விட்டு விடுவாரா? கிடையாது. நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 100 ஆடு இருந்த இடத்துல ஒரு ஆடு மட்டும் ஓடிடுச்சு. ஆனா அந்த ஆடை தேடி மேய்ப்பன் கண்டுபிடிச்சு கொண்டாந்து சந்தோஷமாக இருந்தார். ஆனா நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த ஆடை எப்படி மேய்ப்பனால கண்டுபிடிச்சிருக்க முடியும்? ஆடு ஆட்கள் இல்லாட்டி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும், ஆளுகளை பார்க்காட்டி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் உலகத்தின் உபத்திரவத்துல போய் மாட்டின உடனே அந்த ஆடு கத்தி இருக்கும். அதனால்தான் அந்த கத்துற சத்தத்தை கேட்டு மேய்ப்பன் போய் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். நம்ம இந்த இடத்துல இருக்கோம், உலகத்தின் உபத்திரம் வந்தோன்னா உண்மையிலே தேவனை கூப்பிடுறோம். அப்படி தேவனோட சத்தத்தை கேட்கும் பொழுது, தேவன் நம்மளுடைய சத்தத்தை அலுவலை கேட்கும் பொழுது தேவன் உடனடியாக நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இது இஸ்ரேல் மக்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். நம்ம எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்க, எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து வெளியே வந்தாங்க, போராட்டங்கள்ல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனாலும் அவங்க அடிக்கடி என்ன சொன்னாங்க? எகிப்துல நாங்க அப்படி சாப்பிட்டோம், இப்படி நல்லா இருந்தோம், அந்த மாதிரி இருந்தோம், நீ வனாந்தரத்தை உள்ள போறியே அப்படின்னாங்க. ஆனாலும் அவங்க ஆண்டவரே நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அதி அற்புதமாக அவங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை சாப்பிட கொடுத்தார். அதுல நான் அடிக்கடி நினைப்பேன், அவங்க நாங்க எகிப்துல நல்லா கறி சாப்பிட்டோமே அப்படின்னாங்க. அவங்க தெரிஞ்சுல ஆடு மாடுகள் கூட கூட்டு போனாங்களே, ஆனா அதை அடிக்கலையே. அவங்க தன்னுடையதை அவங்க எடுக்கவே இல்லையே. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நாங்க அப்படி சாப்பிட்டோம், நீங்க என்ன பண்றீங்கன்னு போது ஆண்டவர் ஏப்பா உங்கள்கிட்ட தான் ஆடு மாடு இருக்குல்ல, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவில்லை. அதுக்கான காடைகளை அனுப்பினார். அப்ப தேவன் நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். எப்ப போஷிப்பாரு? நம்ம தேவனுடைய தலைமைத்துவத்தை உணர்ந்து அதுல அடிமையாக நம்ம அவருக்கு அடங்கி நிற்கும் பொழுது. அடிமைனா இதுல பாருங்களேங்க, அடியேன் அப்படின்னா அது அடிமைன்ற வார்த்தை கிடையாது. அடியேன்னா இது என்னன்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு பாசமான ஒரு உணர்வு, பாசமான ஒரு உறவு, பாசமுள்ள ஒரு உறவு. இதைத்தான் அந்த அடியேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. தேவன் நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம தேவன் தண்டிப்பார் நினைக்கிறோமா? கிடையாது. தேவன் நம்மளுடன் ஒரு அன்புள்ள, ஒரு பாசமுள்ள உறவு வைத்துக் கொள்வதற்காக நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அதான் அந்த வசனம் பாருங்க, நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளே நான் அறியும்படி என்னை உணர்வு உள்ளவனாக்கும். சாட்சிகள்னா என்ன? வேதத்துல இருக்கிற சாட்சிகள் தான். ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்த ஒரு சாட்சிகள் தான். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எப்படி தேவ மனிதர்கள் ஆனாங்க? சாமுவேலை பார்க்குறோம், அவர் எப்படி தீர்க்கதரிசி ஆனாரு. சவுல் ராஜா, தாவீது ராஜா, ஒவ்வொருத்தங்களும் பார்க்குறோம், அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம அந்த உணர்வு, தேவ உணர்வு வேணும். தேவன் தான் நம்ம அந்த உணர்வை கொடுக்க வேண்டும். தேவன் நம்மளை போதித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவனோட அடியானாக இருப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இது அடிமைத்தனம் கிடையாது. இது ஒரு அன்புள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக, நம்மளுடன் உறவு கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்டிருக்கும் தேவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை இன்றைய தினத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் தாவீது ராஜா சொன்னது போல நாங்கள் உம்முடைய அடியேன் என்று நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை தயார்படுத்தும் அப்பா. ஏன் தகப்பனே, அதற்கு ஏற்ற உணர்வை எங்களுக்கு தந்து எங்களை உணர்வுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு அடிமை அல்ல, உம்முடைய சகோதர சகோதரிகள், உம்முடைய பிள்ளைகள் என்ற நிலையை உணர்ந்து அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு காட்டும் வழியிலே நாங்கள் நடக்க எங்களை தயார்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனாகிய உம்மிடத்தில்
நல்ல உறவு வைத்துக் கொள்ள நீர் அவரை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.